அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம். சிற்சபை நடுவே திரு நடம் புரியும் அற்புத மருந்து எனும் ஆனந்த மருந்தே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல். இதனுடைய உரை விளக்கம். சிற்சபையாகிய புருவ மத்தியின் நடுவே அருள் நடம் புரிகின்ற அற்புதமான மருந்து என்று கூறப்படும் ஆனந்தமான மருந்தே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம். சிற்சபை நடுவே திரு நடம் புரியும் அற்புத மருந்து எனும் ஆனந்த மருந்தே என்ற அகவல் வரி 1335 1336 அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சிற்சபை என்பது கடவுள் ஆன்மா வடிவமே. இதில் தான் கடவுள் நிறை உண்மையும் வெளியாகி அனுபவப்பட உள்ளதாம். ஓர் ஆன்மாவில்தான் கடவுள் எழுந்தருளி ஆனந்த திருநடனம் என்னும் ஐந்துழுல் செயல் புரிந்து கொண்டிருப்பதாக அந்த ஆன்மாவை அருளால் அனுபவத்தால் உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சிற்சபையில் ஏற்பட்டுள்ள அனுபவத்தை கொண்டுதான் இப்படி ஒவ்வொரு சிற்சபையும் ஆன்மாவினும் இருந்து ஐந்தொழில் விளங்க ஆடிக்கொண்டிருப்பதாக உணரப்படுகின்றது. ஆம், அப்படி உணரப்படுவத அன்றி உடம்பால் அனுபவிக்கப்படுகின்றது அல்லவா? ஆகவே ஆன்மா வயமாகிய சிற்சபையில் நம் அருட்பெரும் ஜோதிபதி அற்புத ஆனந்த மருந்து வடிவாய் இருந்து கொண்டு திரு நடனம் ஐந்துழில் செயல் புரிந்து கொண்டு இருக்கிறார். இதனால் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த அருள் அனுபவம் அடைகின்ற போது ஆனந்த வாழ்வில் விளங்குவதாக அறியப்படுகிறதாம். நாம் இந்த சிற்சபையில் அருட்பெரும் ஜோதி வடிவில் இருந்து கொண்டு இந்த உலகிலே தயவு சித்தி செயல் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் இந்த அற்புத ஆனந்த மருந்தின் விளைந்த நிறை இன்ப வாழ்வு நிலையாகும். கடவுளே சிற்றம்பத்திலே இருந்து கொண்டு பண்டே தொட்டு அருள் ஆடல் புரிந்து கொண்டிருக்கின்றார். இன்று அருளால் இவ்வுண்மையை கண்டு அதுவாகி நின்று அருள் வாழ்வு வாழும்போது அது ஆனந்தமாகி அனுபவம் ஏற்பட்டு என்றும் நிலவுவதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். சிற்சபை நடுவே திரு நடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே அப்படின்னு இந்த அகவல் வரி வள்ளல் பெருமான் பாடுறார். சிற்சபையாகிய புருவ மத்தியின் நடுவே அருள் நாட்டம் புரிகின்ற அற்புத மருந்து என்று கூறப்படும் ஆனந்த மருந்தே என்று ஐயா பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் சொல்றார். அப்போ உண்மையான அந்த சிற்சபை பொற்சபை நம்ம வள்ளல் பெருமான் வடலூரிலே ஏற்படுத்தியிருக்கிறார். மனிதர்களாக நாம் இருக்கிறோம். என்ன நினைக்கிறோம்? ஏதோ நடனம் ஆடுறார் பொற்சபையில் சிதம்பரத்தில் சிதம்பர நடராஜன் தில்லையிலே ஆடுகிற ஆட்டம் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாரும் இறைவன் ஒரு சிலையிலே ஆடுவதாக
ஏக இறைவன் எங்கே இருக்கிறான் யாருக்குமே தெரியல. ஏக இறைவன் நமக்குள்ளாகவே இருக்கிறான். அதனால தான் மூச்சை கவனி பேச்சை குறை. அப்போ அந்த மூச்சை கவனித்து நான் மனம் ஒடுங்கி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்து என்னுடைய மூச்சையே நான் கவனிக்க 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 ஆழ்ந்த அமைதி நிலைக்கு மனம் போகுது. அது என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணுறதை சித்த வித்தியார்த்திகள் என்ன சொல்லுவாங்க, ஜபம். அதுக்கப்புறம் அந்த மூச்சையை கவனித்து 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 கொஞ்ச நாள் ஒடுங்கும் போது அதை என்ன சொல்கிறாங்க, நிஷ்டை. அப்போது ஜபமும் நிஷ்டையும் கை கூடிச்சுன்னா அவங்களுக்கு அற்புதமான கதி ஓட்டம் ஓடி ஓடி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார்கள், சமத்துக்கு ஆதி சமாதி நிலை அடைகிறார்கள் என்பதை சொல்லுவாங்க. எல்லா தேகமும் நம்ம போகிறோம், எல்லாம் என்ன ஆகுது, ஒன்று மண்ணுக்கு போகணும், இல்லைன்னா நெருப்புக்கு போய் நம்ம தேகம் சாம்பலாய் போகிறது. முடிந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தேகம் மண்ணுக்குள்ளே போக வேண்டும். நாம் உயிர் நம் உடலை விட்டு பிரிந்த போது தச வாயுக்கள் 10 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையை போய் லாஸ்டில் நம்மளுடைய உடலை அழுக்காக்கி எல்லாம் போய் லாஸ்ட் போகக்கூடிய தனஞ்சயனியன் வாயு. ஒரு மனிதன் இறந்த பிறகு 7-8 நாள் 10 நாள் கூட இருக்குமா அந்த தனஞ்சயனியன் வாயு. அதை இங்கே இருக்கக்கூடிய அற்ப மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் வச்சு துன்புறுத்தி சாவடிக்கிறாங்க. மனிதன் சாவதே பெரிய விஷயம். அந்த மனிதனை, இறந்த மனிதனை இடுகாட்டுக்கு கொண்டு போய் நெருப்பிட்டு கொளுத்துறாங்க. ஆனால் அது 10 நாள் இருந்து தான் தன்னுக்கு மண்ணுக்கு போய் மண்ணோடு மண்ணாய் மறைய வேண்டியவர்கள் நாம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, காலம் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு, கூட்டம் அதிகமாச்சு, எல்லாருக்கும் சமாதி வைக்க முடியாது, அதனால் என்ன பண்ணுறாங்க, கொளுத்தி போடுறாங்க, எரிச்சிடுறாங்க. எரிச்சிட்டு அந்த ஆத்மா படுகிற வேதனை தான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க உறவினர்கள் வீட்டிலலாம் சும்மா முடியாது, எங்கே வரோம், தன்னுடைய கரு வழி தொடர்பாக இருக்கக்கூடிய தன்னுடைய கருவுக்கு தொடர்புடைய மனிதர்கள்ட்ட போய் சேருது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கொல்லி போட்டாங்களோ அவங்க காலையில் காக்காவுக்கு சாதம் வைக்கணும், அப்புறம் சாப்பாடு வைக்கணும், நைட்டு விளக்கு ஏற்றும் போது இது பண்ணணும், அதை பண்ணணும், டெய்லி குளித்து குளித்து அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்துவதற்கு கருமாதி காரியம் அப்படின்னு 11 நாளில் இல்லை 12 நாளில் 16 நாளில் செய்கிறாங்க. அப்போ இந்த நிலையை சாதாரண மனிதர்கள் வராங்க, செத்து போகிறாங்க. இதுதான் அவங்க வாழ்க்கை. அப்போ யோக வாழ்க்கை வாழக்கூடிய யோகிகளுக்கு எப்படி இருக்கும், செத்து போக பிறந்திருக்கிறோம், இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு புலன் இன்பத்தையும் புகழ் இன்பத்தையும் அனுபவித்து போகக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கை இருக்கு. அதைத்தான் வள்ளல் பெருமான் இந்த அகவல் வரியில சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தே. இந்த அற்புத மருந்து எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, அதான் பாடுறார் ஐயா, நாண மருந்து மருந்து நல்ல நாண மருந்து. அப்போ அந்த மருந்தை நாம் தெரிந்து கொள்வதற்கே முயற்சியோ பயிற்சியோ எதுவுமே செய்யறது கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம். நல்ல மருந்து மருந்து சுகம் நல்கும் வைத்திய நாத மருந்து. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது கூட அவர் நடக்க முடியாமல் இருக்கலாம், ஏதோவாது இருக்கலாம், ஆனால் அவர் மனம் நான் நடக்கணும் தான் மூச்சையே கவனிச்சுட்டு இருந்தாருன்னா அவர் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எல்லாம் சீர்கட்டு போயிருக்கும். எனக்கு சமீபத்தில் கிடைத்த ஒரு அனுபவத்தை உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னால் நடக்க முடியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வேதபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, திருக்கழுகுன்றம் என்ற ஒரு ஊரில். அங்கே கழுகு தினந்தோறும் உணவு அருந்துவதான அது ஒரு விதி இருக்குது. அது 1984 வரையே நடந்திருக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ நடக்கலை. அந்த குன்றுக்கு மேலே அந்த இறைவன் ஏக இறைவன் இருப்பதாக சொல்லப்படுது. எனக்கு ஒரு கால் அடிபட்டு அந்த பிளேட்டுன்னு சொல்கிறா வைத்து கொள்ள இருக்கிறாங்க. ஆனால் என் மனம் அந்த கோபுரத்தையும் மலையும் பார்க்கும்போது என்னை ஏற சொல்லுது, ஆனால் என்னால் ஏற முடியாது. இதோ ஒரு சக்தி, அங்கே இருக்கக்கூடிய மகான்கள் ஞானிகள் ஜீவ முக்தர்கள் இவங்கெல்லாம் அந்த மலையை ஏறுவதற்கு எனக்கே ஆச்சரியமாக போச்சு.
கால் வலிக்கோன்னு அந்த காற்று அமுத காற்று என் மேலே வீசுது. அந்த மலையை நான் ஏறி இறங்கி வந்த உடனே எனக்கு 100 பலம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதனால தான் நம்முடைய கோயிலெலாம் ஏன் மலையில் கட்டினாங்கன்றது இப்போ தான் புரிஞ்சுக்குது. மூலிகை காற்று, சுற்றி மூலிகை காற்று வீசுது. அந்த மலையில் எக்கச்சக்கமான மூலிகைகள் இருக்குது. அதனுடைய காற்றும் இயற்கை காற்றும் சுவாசிக்கிற போது உடலில் சோர்வு இருந்தால் கூட புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிலை இருக்கு. நம்ம உட்கார்ந்து அங்கே தவம் பண்ணும்போது, அங்கே ஜபம் பண்ணும்போது கிடைக்கிற ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லைங்க. ஆகவே இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புதம் மருந்தேனும் ஆனந்த மருந்தே. ஆகவே மூச்சை கவனிங்கள், பேச்சை குறைகள், யாரிடத்துலையும் அனாவசியமா பேசாதீர்கள் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.